Daily. Taste the Daily. குளித்தலை அருகே கள்ளப்பள்ளி பஞ்சாயத்து அலுவலகத்தை பெண்கள் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள கள்ளப்பள்ளி பஞ்சாயத்தில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இங்கு குடிநீர் முறையாக வழங்குவதில்லை என்றும் சாக்கடை தூர்வாரப்படாததால் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதுகுறித்து பலமுறை பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் காலி குடங்களுடன் வந்து பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த கிருஷ்ணராயபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் லாலாப்பேட்டை காவல்துறையினர் பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையை அடுத்து 2 நாட்களில் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து பெண்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளப்பள்ளி பஞ்சாயத்து ஆபீஸுக்கு முன்னாடி தர்ணா போராட்டம் பண்ணி கொண்டிருந்தோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நாங்கள் போராட்டம் பண்ணி எந்த அதிகாரியும் எங்களை கேள்வி யாருமே கேட்க வரல. ஜோனல்னு ஒரு வந்தார். இப்போ தான் அவர் சரியாக எங்களுக்கு பதில் அளிக்காம நாங்கள் சரி பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு தற்காலிக பதிலாக கொடுத்தாரு. எங்களுக்கு கள்ளப்பள்ளி பஞ்சாயத்தில் நிரந்தர தண்ணீர் வேண்டும், குடி தண்ணீர் நிரந்தரமாக எங்களுக்கு வேண்டும் என்றால் படிவில் ஒரு நீரேற்று கிணறு அமைத்து கொடுத்தால் மட்டும் ஒழிய மற்ற எந்த ஒரு தீர்வும் கிடைக்காது. அவங்க பழைய தொட்டிலே அந்த சரி செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் அது வெள்ள காலத்தில் குடிங்கிட்டு தான் போகும். மறுபடியும் எங்களுக்கு தண்ணி பிரச்சனை வரும். தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை தாம்பரம் சண்முக சாலையில் வக்ஃபு திருத்த சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு துடிப்பதை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் பேரணியாக சென்று மத்திய அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திராவிட சிந்தனை பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் நெஞ்சில் ஒரு நிலநடுக்கத்தை பாஜகவினர் உருவாக்கியுள்ளதாகவும் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில்தான் ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டுமே தவிர அதை ஊனமாக்கக்கூடிய முயற்சியில் ஒன்றிய அரசு செயல்படக்கூடாது என காட்டமாக பேசினார். ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எளியவன் நான் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினேன். ஒரு மதசார்பற்ற தன்மைக்கு இந்த வக்ஃபு போர்டு சட்ட திருத்தம் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் என்று நான் அஞ்சுகிறேன். இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பைத்தான் ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டுமே தவிர அதை ஊனமாக்கக்கூடிய முயற்சியில் ஒன்றிய அரசு செயல்படக்கூடாது என்பதை நான் வலியுறுத்தினேன். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, ஒரு பன்முகத்தன்மை உள்ள நாடு, ஜனநாயகம் செழித்து கொழித்து வளர்ந்த நாடு. இந்த நாட்டில் இஸ்லாமிய வெறுப்பு என்று சொல்லக்கூடிய மூலதனத்தை வைத்துக் கொண்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது அறிவிக்கப்படாத போரை நடத்தி கொண்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் இதனை மறைக்கவே 1000 ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்படுகிறது என அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் விந்தியா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவையொட்டி காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுகவின் துணை கொள்கை பரப்பு செயலாளரும் நடிகையுமான விந்தியா கலந்து கொண்டார். இக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய விந்தியா, தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சி நடத்தி வரும் நிலையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இதுவரை 20,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனை மறைக்கவே பெண்களுக்கு உரிமை தொகை 1000 அளித்து பெண்களுக்கு விலையாக திமுக நிர்ணயிக்கிறது என குற்றம் சாட்டி பேசினார். கிட்டத்தட்ட 20,000 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது தைரியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுத்து வெளிச்சத்துக்கு வந்த கேஸ், இந்த திமுக கணக்குல கொடுத்த கேஸ் மட்டும் 20,000 பேர்.
வெளிச்சத்துக்கு வராம எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. இத்தனை குற்றங்கள் திமுக ஆட்சி காலத்துல மட்டுமே ஏன் நடக்குது? எந்த குற்றத்தை கவனிச்சாலும் அது சாதாரண மனுஷங்க செஞ்சது மாதிரியே இருக்காது, மிருகத்தனமா இருக்கும். அதுக்கு காரணம் போதை. சாதாரண நிலையில இருக்கிறவங்க யாருமே இப்படி செய்ய முடியாது. ஒரு பக்கம் கவர்மெண்டே சரக்கு விக்குது, ஒரு பக்கம் கவர்மெண்டே கள்ளச்சாராயத்தை வளர்க்குது. பண்ருட்டியில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் வக்பு சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் வக்பு சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மாவட்ட தலைவர் ஷேக் தாவூத் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்பு திருத்த சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், இஸ்லாமிய பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மதுரை மகபூபாளையம் பகுதியில் உள்ள ஜின்னா திடலில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, ஜெயலலிதா கையெழுத்து போட்டதால் தான் இன்று பெண்கள் அரசியலுக்கு வந்துள்ளார்கள் என்றும், மதுரையில் ஒரு மேயர் பெண்ணாக இருப்பதற்கு முக்கிய காரணம் ஜெயலலிதா தான் என்றும், பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதிமுக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளது என்றும், திமுக அமைச்சர்கள் எல்லாரும் ஜாமீனில் உள்ளனர் என்றும், ஒரு அமைச்சர் 1 வருடம் சிறையில் இருந்த பின்னர் மீண்டும் அமைச்சராக வந்துள்ளார் என்றால் அது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் சாதனை என குற்றம் சாட்டி பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.